ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எஸ்எஸ்எல்சி ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2024 இந்த இயர் படி ரிசல்ட் 10th ரிசல்ட் வந்து மே 10 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மே 13 வந்து ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாமுக்கான அந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஸ்கூல்லையுமே வந்து கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்கூலுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது. உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வருவீங்க. இந்த இடத்துல எக்ஸாம் என்ரோல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அப்படி நீங்கள் ரிசல்ட் பார்த்துருவீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர் என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய இயர் மந்த் டேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்படியே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா வந்து வெரிஃபை பண்ணுங்கள். 13+1 அப்படின்னா வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. ரிசர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா, அதாவது உங்களோட டேட்டா வந்து அந்த வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் ஆகி பிடிஎஃபாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் வந்து தற்காலிக சான்றிதழ், அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். இந்த சர்டிஃபிகேட் வந்து எதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்து உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கீழே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சான்றிதழ் கணினி மூலமாக தயார் செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி பயில விண்ணப்பிப்பதற்காக வழங்கப்படுகிறது. தேர்வு முடிவு வெளியான நாளிலிருந்து 90 நாள்கள் மட்டுமே செல்லத்தக்கதாகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இச்சான்றிதழ் உண்மைத்தன்மையை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிங்கிற வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மே 10 அடுத்த ஒரு 90 நாள் வரைக்கும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரரி மார்க் ஷீட். நீங்கள் 11th அட்மிஷன் போடுறதுக்காக இந்த மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒரிஜினல் 10th மார்க் ஷீட் வர்றதுக்கு இன்னும் வந்து ஒரு 1 மந்த் உங்களுக்கு டைம் ஆகும். டிசி இதெல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால வந்து இந்த சர்டிஃபிகேட் இப்போதைக்கு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு உங்களுடைய 11th அட்மிஷன் போடுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 10th ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.